அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கார்த்திக் 30 வயது நிரம்பியவன் என்றாலும் முதிர்ந்த அறிவும் நல்ல பண்பும் கொண்டவன். அவன் மனைவி திலகவதி அவனுக்கு ஏற்ற மனைவி. மேட் ஃபார் ஈச் அதர் என்று சொல்லப்படும் வார்த்தைகளை மெய்ப்பிப்பதற்காக பிறந்து இணைந்து வாழ்பவர்கள். அத்தம்பதியரின் 2 குழந்தைகளுள் மூத்தவள் திவ்யா, இளையவள் பிரியா. 2 பெண் குழந்தைகளே போதுமென்று எண்ணி மகிழ்வோடு வாழ்ந்து வந்தனர் கார்த்திக் திலகவதி தம்பதியினர். கார்த்திக் நல்லவன் மட்டுமல்ல, வல்லவனும் கூட. அவன் வேலை பார்க்கும் அந்த தனியார் சிட்பண்ட் நிறுவனத்தில் அவன் ஒரு முக்கிய அங்கம் வகித்தான். முதலீடு செய்து தொழில் நடத்தும் முதலாளிகளை காட்டிலும் மிகுந்த முனைப்போடு தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பில் ஆர்வம் காட்டினான் கார்த்திக். அந்த சிட்பண்ட் நிறுவனத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது மற்றும் மாதந்தோறும் சீட்டு எடுத்த வாடிக்கையாளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வது என்று எல்லா பொறுப்புகளையும் அவன் திறம்பட கையாண்டான். சில வாடிக்கையாளர்களிடமிருந்து சீட்டிற்கான சந்தா பணம் வசூலாகாத பட்சத்தில் மிகவும் சிக்கலான வாடிக்கையாளர்களிடம் கூட நயமாக பேசி வசூலாக வேண்டிய பணத்தை சுலபமாக அவர்கள் மனம் நோகாமல் வசூல் செய்வதில் வில்லாதி வில்லன் கார்த்திக். இருசக்கர வாகனம்தான் அவனின் பயண துணைவன். காலையில் திவ்யா, பிரியா இருவரையும் பள்ளியில் கொண்டு விடுவதில் தொடங்கும் அவன் இருசக்கர வாகன பயணம் மாலை வரை ஓய்வதில்லை. அவன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைத்தது. வீட்டு வாடகை முதல் அவன் குடும்ப செலவு வரையிலும் குழந்தைகளின் பள்ளி கட்டணம் கட்டவும் அவன் வேலை பார்த்த சிட்பண்ட் அவனுக்கு போதுமான தொகையை சம்பளமாக தந்தது. அன்பான மனைவி, அழகான குழந்தைகள், நடுத்தர நல்ல குடும்பத்திற்கு அடையாளமானது அவனது குடும்பம். 10 பேருக்கு மேலே வேலை செய்யும் அந்த நிதி நிறுவனத்தில் கார்த்திக் என்றால் ஒரு தனி மரியாதைதான். அதற்கு காரணம் அவனின் வேலையில் அவன் திறமை தெரிந்தது. பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்ட வேண்டும், இல்லை மருத்துவ செலவா, பண்டிகை கால செலவா, எதுவானாலும் அவனுக்கு அந்த நிறுவனத்தில் கேட்டவுடன் கிடைத்துவிடும். அவன் முதலாளிகள் அவன் திறமையில் கொண்ட முழு நம்பிக்கையே அதற்கு காரணம். அந்த நிறுவனத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பது என்றால் கார்த்திக்கின் கருத்தும் அங்கே கேட்கப்படும். அத்தனை தூரம் அவன் முதலாளிகள் அவனிடம் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருந்தனர். சிட்பண்டில் அவனோடு பணியாற்றிய பலருள் கார்த்திக்கிற்கு மிக நெருக்கமாக இருந்தான் அவன் பாலிய நண்பன் அப்துல். பள்ளி நாள் தொட்டு இருவரும் நண்பர்கள். அவன் தன் நண்பன் என்பதால் கார்த்திக்கே அவனையும் தான் பணியாற்றும் நிதி நிறுவனத்தில் சிபாரிசு செய்து வேலைக்கு சேர்த்து விட்டான். அவன் மாற்று மதத்தவன் என்றாலும் கார்த்திக்கோ, அவன் மனைவி திலகவதியோ, குழந்தைகளோ அவனோடு எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லை. அடிக்கடி கார்த்திக் வீட்டிற்கு வந்து செல்லும் அந்த நண்பன் அவர்கள் குடும்பத்தில் ஒருவனாகவே கருதப்பட்டான். கார்த்திக் வீட்டு ரேஷன் கார்டில் அந்த நண்பனின் பெயர் இல்லை என்பதை தவிர அவன் அந்த குடும்பத்தில் ஒருவனாகவே கருதப்பட்டான். கார்த்திக் வெளியூர் சென்றிருந்தாலோ அல்லது வேறு தவிர்க்க முடியாத காரணங்களால் கார்த்திக் வெளியில் சென்று விட்டாலோ அந்த காலங்களில் எல்லாம் கார்த்திக்கின் குழந்தைகள் திவ்யா, பிரியா இருவரையும் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் பள்ளியில் காலையில் கொண்டு போய் விடுவதும் மாலையில் பள்ளியில் இருந்து கூட்டி வருவதும் அந்த நண்பன் தான். அந்த நண்பனின் வீடு ஒன்றும் கார்த்திக் வீட்டிலிருந்து அதிக தூரம் இல்லை. 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவன் வீடும் இருந்தது. அவனின் தாயும் திருமணம் ஆகாத ஒரே தங்கையும் தான் அவனுடைய தற்போதைய குடும்பம். திருமணத்திற்காக வரன் பார்த்த போதும் அந்த நண்பனுக்கு இன்னும் நல்ல வரன் அமைந்தபாடில்லை. அவனும் கார்த்திக்கும் வேறு வேறு மதத்தவர் என்றாலும் நட்பால் ஒரு மதத்தவரை காட்டிலும் ஒரு ஜாதியினரை காட்டிலும் மிகுந்த நெருக்கமாக அலுவலகத்திலும் சரி வெளியிலும் சரி அவர்கள் இருவரும் அந்யோன்யமாகவே அன்பாக இருந்தனர். நாட்கள் நல்லபடியாக நகர்ந்தன. அன்று ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அலுவலகம் விடுமுறை. ஆனாலும் கார்த்திக் ஞாயிற்றுக்கிழமையும் கம்பெனி வசூலை பார்ப்பான். அவன் முதலாளிகளும் அவனை ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய சொல்வதும் இல்லை. ஆனால் ஆர்வம் மிகுதியால் கார்த்திக்கே தன் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு தான் வேலை பார்க்கும் சிட்பண்டின் குறிப்பிட்ட அந்த வாடிக்கையாளரிடமிருந்து சீட்டு தவணை பணத்தை வசூல் செய்ய வீட்டிலிருந்து புறப்பட்டான். வார நாட்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளர் கடையில் கூட்டம் நிரம்பி வழியும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவ்வளவாக கூட்டம் இருக்காது.
அதனால்தான் வேலை பார்க்கும் சீட்டு கம்பெனிக்கான பணத்தை ஞாயிற்றுக்கிழமை வசூல் செய்து திங்கட்கிழமை காலை அலுவலகத்தில் சேர்ப்பது கார்த்திக்கின் வழக்கம். வழக்கம் போல் அவன் அந்த பெரிய வாடிக்கையாளரை சந்திக்க போய்விட்டான். அந்த வாடிக்கையாளரும் வழக்கம் போல் கார்த்திக்கை வரவேற்று டீ கொடுத்து உபசரித்து சீட்டு கம்பெனிக்கு கடந்த மாதம் செலுத்த வேண்டிய தொகையை ரொக்கமாக கொடுத்து அனுப்பி வைத்தார். கார்த்திக்கும் தன் சீட்டு கம்பெனியின் மிகப்பெரிய வாடிக்கையாளர் ஒருவரிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு ஸ்கூட்டரில் தன் வீட்டுக்கு திரும்பினான். அவனிடத்தில் அவன் ஸ்கூட்டருக்கான ஆர்சி புக், இன்சூரன்ஸ், அவனுக்கான டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் அவன் ஜாதகப்படி அவனுக்கு நேரம் மட்டும் சரியாக இல்லை. ஆம், எதிரே வந்த டிம்பர் லாரி ஞாயிற்றுக்கிழமை மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் என்பதால் டிம்பர் லாரி டிரைவர் பக்கத்தில் உட்கார்ந்திருக்க கிளீனர் அந்த டிம்பர் லாரியை ஓட்டி பழகினான். தெருவின் ஓரத்தில் மிக நிதானமாக கார்த்திக் தன் ஸ்கூட்டரில் சென்ற போதும் டிம்பர் லாரி அவன் மீது மோதி அவன் தலையை நசுக்கி உயிரை குடித்தது. ஐயோ திலகவதி என்ற அலறல் சத்தத்தோடு கார்த்திக் பிணமாய் பூமியில் சாய்ந்தான். இரத்தம் ஆறாக ஓடியது. கூட்டம் கார்த்திக் உடலை சுற்றி நின்றது. டிராபிக் கான்ஸ்டபிள் ஒருவர் கூட்டத்தை பார்த்து அங்கே வந்தார். ஆம்புலன்ஸுக்கு தகவல் தந்தார். அவன் குடும்பத்திற்கு எப்படி தகவல் தருவது? கான்ஸ்டபிளுக்கு ஒன்றும் புரியவில்லை. கார்த்திக்கின் உடலை பக்கத்தில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு எடுத்து செல்ல ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது. அவன் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்ற ஸ்ட்ரெச்சரை கீழே இறக்கிய போது இறந்த கார்த்திக்கின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த செல்போன் ரீங்காரமிட்டது. அந்த சத்தத்தை கேட்ட போலீஸ்காரர் இறந்து கிடந்த கார்த்திக் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு பார்த்தார். கத்தை கத்தியாய் பண நோட்டுகளும் அந்த பணம் தந்த வாடிக்கையாளர் பெயரும் தொகையும் குறித்து எழுதிய குறிப்பும் பணத்துடன் ஒரு கவருக்குள் இருந்தது. ரீங்காரமிட்ட செல்போனை எடுத்து ஆன் செய்த போலீஸ்காரர் ஹலோ என்றார். எதிர்முனையில் கார்த்திக்கின் ஆத்ம நண்பன் அப்துல் ஹலோ கார்த்திக் எங்கிருக்கிறாய் என்றான். சார், நான் டிராபிக் போலீஸ் கான்ஸ்டபிள் பேசுறேன். இந்த மொபைல் வச்சிருந்தவர் ஆலந்தூர் மெயின் ரோட்டில் டிம்பர் லாரி மோதி இறந்து போய்விட்டார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்திற்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்புறோம். நீங்க யாருன்னு சொல்லுங்களே என்றார் போலீஸ்காரர். நான் அடிபட்டு இறந்து போனதாக சொல்ற கார்த்திக்கோட நெருங்கிய சிநேகிதன், குடும்ப நண்பன், ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செய்றோம். நான் அவர் மனைவிக்கு தகவல் தெரிவித்து அவங்களையும் கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறேன் என்று சொல்லி முடித்து அதிர்ச்சியுடன் போனை வைத்தான் கார்த்திக்கின் நண்பன். திலகவதியின் போன் ஒலித்தது. கார்த்திக் தான் போன் செய்கிறார் என போனை எடுத்த திலகவதி அவர் நண்பர் அப்துல் பேசுவதை எதிர்பார்க்கவில்லை. என்னங்க, நம்ம கார்த்திக் ஆலந்தூர் மெயின் ரோட்டில் டிம்பர் லாரி தலையில் ஏறி இறந்துட்டாராம். பாடியை ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போஸ்ட்மார்ட்டத்திற்கு எடுத்துட்டு போறாங்களாம். போலீஸ் கான்ஸ்டபிள் தகவல் சொன்னார். நீங்க வீட்டில் தயாரா இருங்க. நான் உடனே உங்க வீட்டிற்கு வந்து உங்களை கூட்டிக் கொண்டு நாம எல்லோரும் ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று கூறியபடி தொலைபேசியில் பேசிய நண்பன் அப்துல் அழுது விட்டான். இந்த அதிர்ச்சி தகவலை கேட்ட திலகவதி இடியோசை கேட்ட நாகம் போல் அதிர்ந்து போனாள். ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் குழந்தைகள் இருவரும் வீட்டில் இருந்தனர். தகவல் அறிந்து தாயின் கால்களை கட்டிப்பிடித்தபடி குழந்தைகள் இரண்டும் கதறி துடித்தனர். சிறிது நேரத்தில் கார்த்திக்கின் நண்பன் திலகவதி வீட்டிற்கு வந்தான். என்ன செய்வது, இறைவன் நமக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான், வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்றபடி குழந்தைகளையும் திலகவதியையும் ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு தானும் அதே ஆட்டோவில் அமர்ந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி நோக்கி சென்றனர். வழியெல்லாம் கண்ணீரும் கம்பளையுமாய் வந்த திலகவதியையும் குழந்தைகளையும் ஆறுதல் சொல்லி தேற்றியபடி கார்த்திக் நண்பனும் சோகமே வடிவாக ஆஸ்பத்திரி வந்து சேர்த்தனர். மருத்துவமனையில் விசாரித்ததில் போஸ்ட்மார்ட்டம் முடிய இன்னும் 1 மணி நேரம் ஆகும் என தெரிந்தது. திலகவதி தந்த தொலைபேசி எண்களை எல்லாம் வாங்கிய கார்த்திக் நண்பன் அப்துல் தென்காசியில் இருக்கும் திலகவதி அப்பா மற்றும் அவர்களின் சுற்றத்தாருக்கெல்லாம் செல்போன் மூலமாக தகவல் சொல்லிக் கொண்டிருந்தான். தன்னுடைய அலுவலகத்திற்கும் முதலாளிகளுக்கும் கார்த்திக் மரணத்தை தெரிவித்தான் அந்த நண்பன். மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் செய்த கார்த்திக்கின் உடலை கொடுத்தனர் மருத்துவர்கள். கார்த்திக்கின் தலையில் மிகப்பெரிய அடி. ஆம்,
அவ்வளோ பெரிய ட்ரக், எத்தனையோ டன் எடையுள்ள அந்த ட்ரக் அந்த சிறிய தலையில் திறமையும் அறிவும் மட்டுமே நிறைந்த மூளை நிரம்பிய அந்த தலையை சுக்குநூறாக சிதற செய்திருந்தது. கதறி அழுதபடி ஸ்ட்ரெச்சரில் இருந்து கார்த்திக்கின் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றினர் மருத்துவமனை பணியாளர்கள். உரிய சான்றுகளை எல்லாம் மருத்துவமனையிலிருந்து பெற்றுக்கொண்ட கார்த்திக்கின் நண்பன் போலீஸ்காரர்கள் கேட்ட விவரத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் அடையாளம் காட்ட இறந்துவிட்ட கார்த்திக்கின் மனைவி திலகவதியிடமும் காவல்துறையினர் சில விவரங்களை கேட்டுக்கொண்டனர். கவலைப்படாதீங்க அம்மா, உங்க கணவர் சரியான பாதையில தான் போயிருக்கார். லைசன்ஸ், இன்சூரன்ஸ், வண்டி ஆர்சி புக், ரோட் டாக்ஸ் எல்லாமே சரியா இருக்கு. உங்க கணவர் ஸ்கூட்டரை செக் பண்ண எங்க இன்ஸ்பெக்டர் உங்க கணவர் ஸ்கூட்டர் பிரேக்கும் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குன்னு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டார். அதுலேயும் ட்ரக்கை ஓட்டுன பையன் 14 வயது ட்ரக் கிளீனர் தான். ட்ரக் டிரைவர் பக்கத்தில் தான் உட்கார்ந்திருந்தேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதனால உங்களுக்கு இன்சூரன்ஸிலிருந்து ஒரு பெரிய தொகை நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லி முடித்தார் அந்த டிராபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டர். கண்ணீரும் கம்பளையுமாய் நின்ற திலகவதி, லட்சக்கணக்கா பணம் கிடைக்கும் ஐயா, ஆனா என் கணவர் எனக்கு கிடைக்க மாட்டாரே என்று தலைவிரி கோலமாக நின்றபடி அழுகை குரலோடு போலீஸ்காரர்களோடு பேசி முடித்தாள் திலகவதி. மருத்துவமனையிலிருந்து கார்த்திக் பூத உடல் ஆம்புலன்ஸ் மூலம் போஸ்ட்மார்ட்டத்திற்கு பிறகு கார்த்திக் வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது. திலகவதியின் தந்தையாருக்கும் தென்காசிக்கு தகவல் தரப்பட்டது. கார்த்திக் மற்றும் திலகவதி உறவினர்கள் மட்டுமல்லாது கார்த்திக் பணியாற்றிய சிட்ஃபண்டிற்கும் நிறுவனத்திற்கும் கார்த்திக் மரண தகவல் தெரிவிக்கப்பட்டது. மறுநாள் காலை 10 மணி சுமாருக்கு உறவினர்கள் நண்பர்கள் புடைசூழ கார்த்திக்கின் உடல் அந்த பகுதியில் இருந்த மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. திலகவதியும் குழந்தைகளும் தேற்றுவார் தேற்றினாலும் தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தனர். இடுகாட்டு சடங்குகளை முடித்துவிட்டு நெருங்கிய உறவினர்கள் கார்த்திக்கின் வீட்டிற்கு வந்தனர். கார்த்திக்கின் நண்பன் தான் எல்லா உதவிகளையும் அங்கே செய்து கொண்டிருந்தான். இடுகாட்டில் எரியூட்ட ஏற்பாடு, மருத்துவமனையிலிருந்து இறப்பு சான்றிதழ், கார்த்திக் விபத்து குறித்து காவல்துறையினருக்கான தகவல் உதவிகள், உறவினர்கள் நண்பர்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தந்தது என எல்லா உதவிகளையும் கார்த்திக் நண்பனே செய்து வந்தான். 16வது நாள் சடங்கு நடைபெறவும் அவனே ஆயத்த பணிகள் செய்தான். திலகவதியின் அப்பா தென்காசியில் தன் விவசாயத்தை விட்டுவிட்டு மகள் பேத்தியருடன் சென்னையிலேயே தங்க வேண்டிய சூழல். 16வது நாள் 30வது நாள் என எல்லா சம்பிரதாயங்களும் முடிந்துவிட்டன. அந்த வீடு களையிழந்து காணப்பட்டது. அந்த வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்லும் ஒரே ஆண்மகன் இறந்த கார்த்திக்கின் நண்பன் அப்துல் ஒருவன்தான். நாட்கள் மாதங்களாக உருண்டன. கார்த்திக்கின் நண்பன் அன்றும் திலகவதி வீட்டிற்கு வழக்கம் போல் வந்திருந்தான். திலகவதியும் காஃபி கொடுத்து அமர சொன்னாள். அப்போது திலகவதியின் அப்பா, தம்பி, நாங்க எல்லோரும் தென்காசிக்கு போயிடலாம் என்று நினைக்கிறோம். நீங்க ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கீங்க. மாப்பிள்ளை கார்த்திக்கின் நெருங்கிய சிநேகிதனுமா இருந்தீங்க. பொம்பளை பிள்ளையை தனியா இங்கே விட்டுட்டு நான் மட்டும் தென்காசியில் இருந்து என்ன செய்ய போறேன் என்றார். அப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் உங்க மாப்பிள்ளை கூட பள்ளிக்கூடத்திலிருந்து பழகியவன். அவனை போல ஒரு நல்லவனை நான் பார்த்ததே இல்லை. அவன்தான் எனக்கு அவன் வேலை பார்த்த சிட்ஃபண்டில் வேலை வாங்கி கொடுத்தான். உலகத்தில் கௌரவமா வாழ்ற வழியை எனக்கு கற்றுக் கொடுத்தவனே அவன்தான். எப்படி இந்த உலகில் வாழ வேண்டும் என்ற உலகியலை எனக்கு கற்றுத்தந்தவனே கார்த்திக் தான். அதனால் நீங்க தப்பா நினைக்கலனா திலகவதி சம்மதிச்சா அவங்களை நானே திருமணம் செய்து கொள்கிறேன். என் குடும்பத்தில் நான் ஒருவன்தான். என் அம்மாவிடமும் இது சம்பந்தமாக பேசிவிட்டேன். அவங்களும் திலகவதி மேல உயிரையே வச்சிருக்காங்க. உங்க பேத்தி 2 பேருக்கும் நல்ல தந்தையா, திலகவதிக்கு நல்ல கணவனா நடந்துக்குவேன், இது உறுதி. எனக்கு எந்த உறவு முறையும் இல்லாததால் என் உயிரையே திலகவதிக்காக கொடுக்க தயாராயிருக்கிறேன் என்று திலகவதியின் தந்தையாரின் கையை பிடித்தபடி மெல்லிய குரலில் பேசி முடித்தான் கார்த்திக்கின் நண்பன் அப்துல். சற்று அதிர்ச்சியடைந்த திலகவதியின் அப்பா, நீங்க கேட்கறது எல்லாம் சரிதான். இதுல நான் எதுவும் சொல்ல முடியாது. என் மகள் திலகவதி தான் முடிவெடுக்கணும். இந்த காலத்தில் இளம் வயது விதவைகளுக்கு திருமணம் என்பது ஒன்றும் புதிதல்ல. ஆனாலும் நீங்க மாற்று மதத்தவர் என்பது வேண்டுமானால் ஒரு குறுக்கீடாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் என் மகள் தான் முடிவெடுக்கணும். இதில் நான் குறுக்கிட மாட்டேன் என்றபடி திலகவதியின் தந்தை ஒதுங்கிக் கொண்டார்.
இதையெல்லாம் கேட்டபடியே ஜன்னல் ஓரத்தில் நின்றிருந்தாள் திலகவதி. கார்த்திக்கின் நண்பன் பார்வை இப்பொழுது திலகவதி பக்கம் திரும்பியது. திலகவதி, கார்த்திக் என் நல்ல நண்பன். அவன்தான் என் வாழ்க்கைக்கு விளக்கு ஏற்றி வைத்தவன். அவன் இறந்த பிறகு அவன் குடும்பத்தை தவிக்க விடுவது என்பது நான் செய்யும் பாவமாகும். கார்த்திக் இறந்து விட்டதால் சிட்பண்டில் கார்த்திக் பார்த்த அதே மேனேஜர் பொறுப்பு எனக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. சம்பளமும் அதிகம் கிடைக்கலாம். எனவே உங்கள் குழந்தைகளை என் குழந்தைகளாக, நம் குழந்தைகளாக பாவித்து படிக்க வைத்து பாதுகாப்பேன். நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டால் உங்கள் மனம் கோணாமல் நடந்துக்குவேன். என் வாழ்வையே உங்கள் நலனுக்காக தியாகம் செய்வேன். ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் எனக்கு உண்டு. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அடுத்த நாளே நம் திருமணத்தை பெரியோர்கள் ஆசையோடு எளிமையாக சட்டப்பூர்வமாக நடத்திடலாம் என்று பேசி முடித்தான் இறந்துவிட்ட கார்த்திக்கின் நண்பன் அப்துல். அது என்ன என்பது போல் அவனை பார்த்தாள் திலகவதி. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக என் வாழ்வையை தியாகம் செய்கிற எனக்கு நீங்கள் உங்கள் மதத்திலிருந்து மாறி எங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் சொந்த வீட்டையும் நாமே பாவித்துக் கொள்ளலாம். என் வருமானம் எல்லாம் உங்களை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இத்தனையும் செய்கிற எனக்காக உங்கள் பண்பாட்டை மறந்து நீங்கள் என் மதத்திற்கு மாறுவது ஒன்றும் பெரிதல்ல என பேசி முடித்தான் கார்த்திக்கின் நண்பன். இதை கேட்ட திலகவதி சற்று அதிர்ச்சியுற்றாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல், இன்னும் ஒரு வாரம் அவகாசம் கொடுங்கள், முடிவு சொல்கிறேன் என்றாள். நல்ல முடிவாக சொல்லுங்கள் என்று கூறியபடி திலகவதியிடமும் அவளின் தந்தையாரிடமும் விடைபெற்று புறப்பட்டான் கார்த்திக் நண்பன். ஒரு வார காலம் ஓடி மறைந்ததும் கார்த்திக் நண்பன் திலகவதி வீட்டிற்கு வந்தான். திலகவதியும் அப்பாவும் வந்திருந்த கார்த்திக்கின் நண்பனை நாற்காலியில் உட்கார சொன்னார்கள். கார்த்திக்கின் நண்பன் நாற்காலியில் உட்கார்ந்த பிறகு திலகவதி வீட்டிற்குள் சென்றாள். ஏதோ 2 பெரிய பிரவுன் கலர் கவரை எடுத்து வந்து நாற்காலியில் உட்கார்ந்திருந்த கார்த்திக்கின் நண்பனிடம் நீட்டினாள். அதில் ஒன்று இன்சூரன்ஸ் நிறுவனத்திலிருந்து வந்திருந்தது. அதில் கார்த்திக் விபத்தில் இறந்ததால் இன்சூரன்ஸ் நிறுவனம் திலகவதி பெயரிலே தந்த 15 லட்சத்திற்கான காசோலை இருந்தது. மற்றொன்று கார்த்திக் பணியாற்றிய, இப்பொழுது அவர்கள் எதிரே உட்கார்ந்திருக்கும் அவன் நண்பன் பணியாற்றி கொண்டிருக்கும் சிட்பண்ட் நிறுவனத்திலிருந்து திலகவதிக்கு வந்திருந்த வேலைக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர். இரண்டையும் பார்த்த கார்த்திக்கின் நண்பன் புன்னகை பூத்தபடி ரொம்ப நல்லது என்று மட்டும் சொல்லி அந்த 2 கவர்களையும் திலகவதியிடமே திருப்பி கொடுத்தான். இப்பொழுது திலகவதி பேசினாள். நீங்கள் உங்கள் சொந்த வீட்டை நாம் பாவித்துக் கொள்ளவும், உங்கள் சம்பளத்தை நாம் அனுபவிக்கவும் என்னை திருமணம் செய்து கொள்ள என் பண்பாட்டை விட்டு, என் மதத்தை விட்டு உங்கள் மதத்திற்கு மாற சொன்னீர்கள். இப்பொழுது இன்சூரன்ஸிலிருந்து வந்த பணத்தில் உங்கள் வீட்டை போல் ஒரு வீட்டை நான் விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். நீங்கள் சம்பாதிக்கும் அதே சம்பளத்திற்கான வேலையும் எனக்கு கிடைத்துள்ளதால் உங்களைப் போல் எனக்கும் மாதந்தோறும் சம்பளம் கிடைக்கும். இதையெல்லாம் நான் உங்களுக்காக, என் காலஞ்சென்ற கணவர் கார்த்திக்கின் நண்பர் என்பதற்காக தங்களுக்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை. அதாவது, நீங்கள் உங்கள் மதத்திலிருந்து விலகி என் மதத்திற்கு, என் கணவர் காலஞ்சென்ற கார்த்திக்கின் மதத்திற்கு மாறிவிட வேண்டும். சம்மதம் என்றால் சொல்லுங்கள், நம் திருமணத்திற்கு நாள் குறிக்கலாம் என்றாள் திலகவதி. நறுக்கு தரித்தாற் போல் கன்னத்தில் அரைந்தது போல் திலகவதி பேசிய பேச்சை கேட்ட கார்த்திக்கின் நண்பன் அப்துல் அதிர்ச்சி அடைந்தான். ஆணை போலவே பெண்ணுக்கும் சக உரிமை உண்டல்லவா? நன்றி.